ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் 17 நவம்பர் 2024 இன்று ஞாயிறு. இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற இரண்டாவது பரிசு போட்டி வட்டங்களில் மறைந்திருக்கும் பாக்கியம் 38. இந்த புதிருக்கான விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. இந்த புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, நீங்கள் அப்படியே ஒரு வாட்டி போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் தட்டி விட்டுறணும். பார்த்து முடிச்சுட்டு லைக்ஸ் அண்ட் ஷேரும் பண்ணணும், சரியா? சரி, இந்த புதிர் எப்படின்னா இதில் 8 கேள்விகள் இன்னைக்கு கேட்டிருக்காங்க. இதில் ஒவ்வொரு கேள்விக்கான விடைகளையும் இந்த கட்டங்களுக்குள்ளே நிரப்பிட்டு வரணும். நீங்கள் அப்படி நிரப்பினதுக்கப்புறம் இந்த கட்டத்துக்குள்ளே வட்டம் இருக்குல்ல, இந்த வட்டங்களில் இருக்கின்ற எழுத்துக்களை ஒன்றா சேர்க்கணும். சேர்த்திங்கன்னா ஒரு வாக்கியம் கிடைக்கும். அது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பரிசும் கிடைக்கும். சரி வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். ஒரு வண்ணம், ஒரு கலர் பாது, அது இன்ஜின் இருக்குது. அதை பார்த்தோன்னே என்ன நிறம் உங்களுக்கு தோணுது? மஞ்சள் சொல்லிடலாமா? மஞ்சள். 2 கேல ஆரம்பிக்குது, என்னென்னு பார்க்கலாம். கை, கைக்கு இன்னொரு வார்த்தை கேல ஆரம்பிக்குது, கரம். 3 பான்னு ஆரம்பிக்குது, என்னென்னு பார்க்கலாம். பருகுவது, பருகுவதுன்னா குடிக்கிறது. குடிக்கிறத பேர் என்ன சொல்லுவாங்க? குளிர் பானம் சொல்லுவோம்ல, கோல்டு ட்ரிங்க்ஸை இது பானம் அப்படின்னு போட்டுடலாம். நீல முடியுது, 4 இடமிருந்து வளம், இது ஒழிக்கும். மணியே மணியின் ஒளியே. சரி, 5 என்னென்னு பார்க்கலாம். கோணு ஆரம்பிக்குது. வீரமற்றவன், வீரம் இல்லாத ஆள்ப்பா. கோழை, பயந்தாங்கொள்ளி, கோழை அப்படின்னு போட்டுடலாம். 6 பார்க்கலாம். இல்லை முடியுது, இது என்னென்னு பார்க்கலாம். 6 செய்தி, செய்திக்கு என்ன சொல்லலாம்? செய்தி. தகவல் போடலாமா? இல்லை முடியுதுன்னா தகவல் என்றால் செய்தி. 7 கேல ஆரம்பிக்குது. கதைக்கு தேவை, கதைக்கு தேவை. இப்போ கதையே தேவையில்லைங்கிறாங்களே படத்துக்கு. கதைக்கு தேவை என்னது? 2 எழுத்தில் கரு அப்படின்னு போடலாமா? கதைக்கான கரு இருந்தால் தான் கதை எழுத முடியும். சரி, 8 ஆன ஆரம்பிக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். கர்வம், கர்வம் ஆனா ஆணவம், ஆணவம் என்றால் கர்வம். சரி, இப்போ இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கின்ற எழுத்துக்கள்லாம் ஒன்றா சேர்க்கலாம். இம்னு வருது, மரம். அப்புறம் மழை, மழை. தரும், தரும். மரம் மழை தரும். இதுதான் இன்றைக்கி கண்டுபிடிக்க வேண்டிய வாக்கியம். இந்த வாக்கியத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே வச்சுக்கக்கூடாது, பரிசுக்கு அனுப்பி வச்சிடணும். அப்போ தான் பரிசு கிடைக்கும். ஸோ எப்படி அனுப்பணும் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபம் தான். நீங்கள் 3 வகையில் அனுப்பலாம். ஒன்று கடிதம் மூலமாக அனுப்பி வைக்கலாம், கொரியரில். அப்படி இல்லைனா மின்னஞ்சல் வழியாக அனுப்பலாம். உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதில் அனுப்பி வைக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பலாம். வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலேருந்து கூட அனுப்பலாம். அது அனுப்பும்போது உங்களுடைய பேர், முகவரி, மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண் இதெல்லாம் குறிப்பிட்டு அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தேவதை இதழ், தினத்தந்தி, 86 விகே சம்பத்சாலை, வேப்பெரிச்சனை, 6,07,000. மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்குறாங்க, devadai@dd.co.in. வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்காங்க, 89 39 11 88 88. இதில் ஏதாவது ஒரு வகையில் அனுப்பி வைங்கப்பா அப்படிங்கிறாங்க. நீங்களும் எப்படியாவது அனுப்பி வச்சுருங்க. அப்புறம் சென்ற முறை, சென்ற முறைனா 27/10/2024 அன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான விடை தாயை மதி அப்படிங்கிறதா விடை. இதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய வாக்கியம். இந்த வாக்கியத்தை சரியாக கண்டுபிடிச்சி பரிசு வென்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன். நீங்களும் உங்கள் பேர் இருக்குதான்னு ஒரு வாட்டியை சரி பார்த்துக்கலாம். உங்கள் பேர் இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம். அப்படியே இதை பார்க்கிற மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும். அவ்வளோதான். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. அப்புறம் வேறு பரிசு போட்டிகள் இன்றைக்கி வந்திருக்குது. பார்த்திங்கன்னா தினத்தந்தி தேவதையிலே இன்னொரு பரிசு போட்டி வந்திருக்கு. தினமலர், வாரமலர் இந்த பரிசு போட்டிகள். இதற்கான விடைகளை வேறு வேறு வீடியோக்களில் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோக்களையும் சேனலுக்குள்ளே போனால் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு பரிசுக்கு உங்கள் பதில்களை அனுப்பி வையுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பாய்.